அனைவருக்கும் வணக்கம். வெற்றி என்பதே நம் இலக்கு, வேண்டுதல் என்பதே நம் கணக்கு என்பதை உலக அரங்கத்திற்கு சொல்வதற்காக இந்த இனிய நாளிலே, இந்த நன்னாளிலே, உலகம் முழுவதும் வணங்குகின்ற இந்த திருநாளிலே இந்த பட்டிமன்றத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம். உலக வரலாற்றிலேயே பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, தாய்மொழி உணர்வினை சொல்லுகிற ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி என்பதை உங்கள் கைதட்டல் நிரூபித்திருக்கிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பூத்திருக்கும் புதிய சிந்தனையின் கூடாரம் எதுவென்றால் சிந்தி கல்லூரி என்பதை அவர்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்வார்கள். அப்போது உங்கள் கூச்சல் சத்தம் இருக்கக்கூடாது, கைத்தட்டல் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு வந்த உடனே வெற்றி பெற, இன்றைய சூழலில் வெற்றி பெற பணம் தேவையா இல்ல மனம் தேவையா, மனத்தில் தன்னம்பிக்கை இருக்க வேண்டுமா, இல்ல இப்படி வளர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் சாதிப்பதற்கும் பணம் தேவையா அப்படிங்கிற ஒரு வினாவினை எங்க வச்சுக்கிறாங்க? சிந்தி கல்லூரியில வச்சுக்கிறாங்க. இதற்கு சரியான தீர்ப்பினை நான் எப்படி சொல்ல முடியும் என்றால், நீங்கள் பேச்சாளர்கள் எப்போதெல்லாம் பேசுகிறார்களோ அந்த கைதட்டலை வைத்து அதை மதிப்பெண்ணாக வைத்து நாம் உலக அரங்கிற்கே ஒரு புதிய தீர்ப்பினை மனமா அல்லது பணமா என்று எழுத போகிறோம். அதற்கு எழுதுகிற இடம் எது என்றால் உங்களுடைய பார்வை. எங்களுக்கு உணர்வு வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கிற அத்துணை குழந்தைகளுக்கும், நாளைய தளபதிகளுக்கும், தன்னம்பிக்கைகளுக்கும், புதிய விடியலுக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் ஒரு நல்ல முதல்வர். எப்படின்னா எல்லா முதல்வர்களும் என்ன பண்ணுவாங்க, சார் என்ன பேச போடு சார்னு கேட்பாங்க. நம்ம முதல்வர் ஒரு வித்தியாசமா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் எங்க கல்லூரியிலிருந்து ஒரு 2 பேர்த்துக்கு பேச கொடுங்க, எங்க கிட்டையும் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதனுடைய விளைவாக அவருடைய வாக்கினை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் டாக்டர் கந்தசாமி ஐயா அவர்கள் பணமே என்கின்ற அணியிற்கு தலைமையேற்கிறார்கள். அவளுக்கு பலத்த கரவொலியின் மூலம் அவருக்கு துணை நிற்பதற்காக பாரதி சுடர் அல்லிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் தொகுப்புரையாளராக கருத்துரையாளராக இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற பாரதி சுடர் நல்லாசிரியர் ரேகா அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்னு சொல்வதற்காக இந்த கல்லூரியினுடைய தமிழ் உணர்வாளர் டாக்டர் பேராசிரியர் பே சுபா அவர்கள் இந்த அவருக்கு துணை நிற்பதற்காக மாநில அரசினுடைய நல்லாசிரியர் விருது, கலை நன்மணி விருது பெற்றவர், சாதனை செல்வர். பேசும்போது பார்க்கலாம் பல்வேறு சாதனைகளை, சர்வகலா ஆற்றலை பெற்ற முனைவர் நாராயணமூர்த்தி ஐயாவே வந்திருக்கார். இங்க வந்த உடனே கேட்டாங்க, சார் இன்றைய சூழலில் வெற்றியாளர்னு சொன்னீங்க, அப்ப இந்த இன்னைக்கு ஏன் சொன்னீங்க, ஏற்கனவே இல்லையான்னாங்க. ஏற்கனவே தமிழர்கள் வெற்றியாளர்களாக இருந்தார்கள், உலக அரங்கத்தையே தன் கைக்குள் பிடித்து வைத்தார்கள். ஆனால் இன்று குறைந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்காகவும் ஒரு மாற்றம் தருவதற்காகவும் சாதனையாளர்களை நாம் உருவாக்குறோம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியன் ஒரு சாதனையாளர் சொன்னான். அவன் என்ன சொன்னா, நடக்கும் உயிர்கள் நிற்கும் உயிர்கள்னு 2 விஷயத்தை சொல்லி வச்சான். நடக்கும் உயிர்கள் அப்படின்னா மனிதர், விலங்குகள். நிற்கும் உயிர்கள்னா தாவரங்கள். இப்படி வகைப்படுத்திய சாதனையாளர். இப்படி பல்வேறு சாதனைகளை செய்து வந்தவர்கள் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததன் காரணமாக
இப்போது இவர்கள் வெற்றி பெறுவதற்கு பணம் ஒரு தடையாக இருக்கிறது. நிறைய பெரிய சிந்தனையோடு இருக்கிறான், ஆனால் அவனுக்கு பண வசதி இல்லை. பண வசதி இருந்தால் அவன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னும் சிலருக்கு ஏராளமான பணம் இருக்கிறது, ஆனால் அவர்களால் அதை பயன்படுத்த முடியவில்லை. அந்த மாதிரி சூழலில் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த தலைமுறை அறிவும் ஆற்றலும் நுட்பமும் இருக்கிற இந்த தலைமுறை இன்னும் உயர்வதற்கு எது தடையாக இருக்கிறது, எது தேவையாக இருக்கிறது என்கிற போது பணம் என்கின்ற ஓர் அணியில் பேசுவதற்கு இருவரும் மனமே, நல்ல ஊக்கமே, நல்ல சிந்தனையே, நல்ல மனமே என்று சொல்வதற்காக ஒரு அணியும் வந்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கிற கைதட்டலை வைத்து நான் என்னுடைய தீர்ப்பை வழங்குவேன் என்று சொல்லி இப்போது மிக தயாராகவும் இருக்கிறார்கள் கந்தசாமி. இப்போது அவருடைய விவாதத்தை நாம் கேட்போம். காலத்துக்கு மிக தேவையான ஒரு தலைப்பை நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள், அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களைப் போல பணமும் மனமும் இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்துகிறது. இன்றைய சூழலில் எது கொஞ்சம் விஞ்சி நிற்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த வகையிலே எதை எடுத்தாலும், உலகத்தில் உள்ள எந்த பொருளை எடுத்தாலும் இதுல இல்ல அப்படின்ற மாதிரி திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ல பொருள் அதிகாரத்துல பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த பணம் மனம் ரெண்டும் முரண்பாடானது அப்படின்னு போயிட்டு இருக்கு நிலைமை. இந்த பணமும் மனமும் முரண்படுகின்ற அல்லது உறவு கொள்ளுகின்ற ரெண்டுத்தையும் பக்கத்துல வைக்கிற இடங்கள் இலக்கியத்துல 2-3 இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. அதாவது பணத்தையும் மனத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்த்து பணத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுகின்ற இடங்கள் இலக்கியத்துல இருக்கு. நீங்க திருக்குறள்ல பொருள் செயல் வகையை எடுத்து படிச்சோம்னா பணம்ன்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது, அன்னைக்கு பொருள் என்பது பண்டமாற்றாக இருந்துச்சு. பண்டமாற்றுக்கு பதிலாக பணம் என்பது மாற்றாக வந்தது, பண பரிமாற்றமாக மாறிச்சு. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குற ஒரு சூழ்நிலையில அது போய் பொருளை கொடுத்து பொருளை பெறுவதற்கு, அருளை கொடுத்து அருளை பெறுவதற்கும் பணம் என்பது ஒரு கருவியாக இருக்கு அப்படின்ற நிலைமையில பணம்னு நாம இன்று சொல்கின்ற அந்த ஒரு செய்தி பழந்தமிழ் இலக்கியங்கள்ல பொருள்னு சொல்லப்பட்டதா எடுத்துக்கிறேன். இந்த பொருள் செயல் வகையில பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு, பொருள் என்னும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அப்படிலாம் அந்த குரட்பாக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுல ஒரு மிக முக்கியமான குரட்பா அது என்ன அப்படின்னா, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னு அவங்க அந்த திருக்குறள் இருக்கு. அது என்னன்னா, அன்பு என்பது ஒரு தாய், அந்த தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்குது. அது என்னன்னா அருள் அல்லது இரக்கம் அப்படின்றது. அன்பு என்ற தாய் அருள் அல்லது இரக்கம் என்ற ஒரு குழந்தைய பெத்தெடுக்குது. குழந்தைய பெத்தெடுத்த பிறகு நம்ம தமிழ் மரபுல பெத்த தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க, வளர்ப்பு தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த செவிலி தாய் அப்படின்னு ஒருத்தவங்க அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமாக வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைய சமுதாயத்துக்கு ஒரு இளைஞனாகவோ இளைஞியாகவோ கொடுப்பாங்க. அப்படி அருள் என்ற குழந்தையை அன்பு என்ற தாய் ஈனும் போது அந்த அருள் என்ற குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது செல்வம் என்னும் செவிலித்தாய் என்று திருவள்ளுவர் சொல்றார். இது ரொம்ப முக்கியமானது. செல்வம் என்ற செவிலித்தாய் இருந்தால் மட்டுமே, செல்வம் இருந்தால் மட்டுமே உலகத்தில் அருள் நிலைக்கும், அன்பு நிலைக்கும், மனம் அது இயல்பாக வேலை செய்யும், மனம் கலங்காது இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற மிக மிக முக்கியமான பாட்டு அந்த பாட்டு. அதனாலதான் திருவள்ளுவர் செய்க பொருளை அப்படின்னு சொல்றார்.
இந்த ஒரு இடம் மிக முக்கியமான இடம். அப்ப ஐயா அப்படின்னா பணம் செவிலித்தாய்னா சொந்த தாய் யாரு? அப்ப சொந்த தாயே, அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பெத்த தாய அநாத ஆசிரமத்துல விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா ஐயா. அதாவது பெத்த தாய் பெற்றெடுத்து கொடுத்த பிறகு அதை உலகத்துக்கு கொடுக்கின்ற ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு செவிலி தாய்க்கு இருக்கு. இந்த மனிதர்களை உயர்ந்தவர்களாக, உணர்ச்சி மிக்கவர்களாக, அறிவு சான்றவர்களாக இந்த உலகத்திற்கு கொடுப்பது பொருள் என்ற செவிலி தாய். அப்ப இந்த பொருள் இல்லாம ஒரு குழந்தை ஒரு ஒரு கூட்டுக்குள்ளாரியே இருந்துடும். பாலைக்கலையில பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். பாலை பாடுவதில் வல்லவர். தலைவன் அவர் பாடின ஒரு பாட்டுல தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடுவதற்காக பிரிஞ்சு போயிருக்கிறான். தலைவனும் தலைவியும் இணை பிரியாத அன்பின் துணைகள், அன்பின் இணைகள். ஏன் இவன் பொருள் தேட போகணும்? பொருள் தேட போனவன் திரும்பி சீக்கிரம் வரலையேன்னு தலைவி அழுதுகிட்டு இருக்கிறான். அப்ப தோழி சொல்றா பொருளினுடைய இயல்பு பத்தி. அதாவது அருளை கண்டறிந்த முனிவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வதற்கு பொருள் தேவைப்படுகிறது. பகைவர்களை வெல்வதற்கு பொருள் தேவைப்படுகிறது. நீயும் உன் தலைவனும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு பொருள் தேவைப்படுகிறது. அதனால் இந்த பிரிவை கருதி கலங்காதே, பொருள் தேடி தலைவன் சென்று இருக்கிறான், அவன் திரும்ப வருவான் என்று அந்த பாட்டு அறியாய அருளியோர்க்கு அருளுதலும் அப்படின்ற பாட்டு சொல்லுது. அப்போ தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடுவதற்காக பிரிகிறான். அப்போ வெறும் அன்பு மட்டுமே, வெறும் மனசு மட்டுமே, பிரியக்கூடாது என்ற மனசு மட்டுமே இருந்தால் இந்த வாழ்க்கை படகை ஓட்டி கரை சேர முடியாது என்பதால் பணம் நமக்கு மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனை இன்று மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மோசமாக அது ஒரு குடும்பத்தை சில பல உயிர்களை காவு வாங்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உயிர் போவதற்கு இணையான ஒரு துயரத்தை கொடுப்பது கடன் பெற்றுவிட்டு அதை கொடுக்க முடியாமல் தவிப்பது. அந்த கடனை வாங்காமல் இருப்பதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகிறது. வெறும் மனம் மட்டும் இருந்தால் போதாது. கடன் வாங்காத வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கான பணம் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியை சமகாலத்தோடு இணைத்து பொருத்தி நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுவேன். அவர் பல்கலை வித்தகர், ஓவியம் வரைவார், சிற்பம் வரைவார், கராத்தையில் மிகப்பெரிய சாதனையாளர், வில்வித்தையில் சாதனையாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், நடிகர், இப்படி பல முகங்களுக்கு சொந்தக்காரர் ஷிகான் ஹுசைனி இன்று இயற்கையோடு கலந்திருக்கிறார். அந்த ஷிகான் ஹுசைனி தன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தவராகவே இருந்தார். அவருடைய உடலில் தோன்றிய நோயினுடைய தன்மை எப்படி, இன்னும் 2 நாட்களோ 3 நாட்களோ 10 நாட்களோ அவருக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவருக்கு தேவைப்பட்டது ஒன்று, தன்னுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு ஒன்று வேண்டும். உங்களுக்கு தெரியும் அது என்ன என்றால் அது பணம். அதற்காக அந்த வீடு முழுக்க அவர் சிற்பங்களையும் ஓவியங்களையும் உருவாக்கி வைத்து அதை ஒரு சிற்ப கலைக்கூடமாக உருவாக்கி வைத்திருந்தார். அந்த ஒரு தான் ரொம்ப ரொம்ப நேசித்து உணர்ச்சி மீதுர அந்த சிற்ப கலைக்கூடத்தை, அந்த கலை கோயிலை அவர் விற்றுவிட்டு ஒரு 11 கோடி ரூபாய் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். தன்னுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு. இறப்பு இன்றோ நாளையோ என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எதை குறித்து சிந்தித்தார் என்றால் பணத்தை குறித்து சிந்தித்தார். பணம் நல்ல வழியில் வர வேண்டிய பணம். இது எல்லாமே நான் சொல்லுவது என்னவென்றால் அறவழியில் நல்ல வழியில் சம்பாதிக்கின்ற பணம் நமக்கு நன்மையை செய்யும். மனத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும், மனத்தை பதற்றமில்லாமல் வைத்திருப்பதற்கும், மனத்தை சீராக வைத்திருப்பதற்கும் பணம் நமக்கு பயன்படுகிறது. காசு பணம் துட்டு மணி மணி என்று திரைப்பட பாடலும் இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கியமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அணியினருக்கும் அடுத்த அணியினருக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பேராசிரியர் ஐயா அவர்கள் கொஞ்சம் இலக்கியத்தோடு செய்திருக்கிறார். இந்த நாள் நல்ல நாள், இந்த இனிய நாளில் நல்ல விஷயத்தில் சொல்லணும். அதனால தான்
நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். உழைத்தவனுடைய வேர்வை காய்வதற்குள் அவனுடைய ஊதியத்தை கூலியை கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அதனால பணம் தான் இந்த உலகத்தை ஆள்கிறது. இரவெல்லாம் தூங்காமல் தயாரித்து கந்தசாமி ஐயா அவர்களுக்கு பலத்த கரவொலியின் மூலம் நம்முடைய வாழ்த்துக்கள். அவருக்கு பதில் சொல்வதற்காக நம்முடைய பேராசிரியர் சுபா அம்மாவை துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் இலக்கிய தரமாக கூட சொன்னா எங்கள் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி செய்திகளை போட்டு விடுங்க. ஏனென்றால் நல்ல மனசு இல்லைன்னாலும் 1000 பணம் இருந்தாலும் பயனில்லை. ஏன்னா இன்னைக்கு பணம் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பணம் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு கூட தெரியாம கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அது இன்னும் எத்தனையோ சாதனையாளர்கள், எத்தனையோ திறமையாளர்கள், எவ்வளோ நல்ல மனிதர்கள் பணம் இல்லாத காரணத்தால் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக யார் வர வேண்டும்? பேராசிரியர் சுபா வர வேண்டும். எழுவுங்கள், எழுவுங்கள். என் அன்னைக்கும் தமிழ் அன்னைக்கும் முதலில் வணக்கத்தை தொடங்கி இங்கு அவையில் வீட்டிற்கும் என் மாணவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு, ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை. எங்களை சிந்திக்க வைக்கிறது எங்க சிந்தி கல்லூரி மாணவர்கள் தான். நடுவராக வீட்டிற்கும் இதய கீதம், எனக்கு அங்க பாயிண்டே அங்கதான் இருக்கு. இதய கீதம் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். 1000 சொன்னீர்கள், என் தேசம் வணங்கும் நல்ல மனத்தால் என்று நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு இத்தனை வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன்? ஐயா உங்களுக்கு ஏதாவது நான் பணம் கொடுத்தனா? என்னங்கம்மா? உங்களுக்கு ஏதாவது நான் பணம் கொடுத்தனா வணக்கம் சொல்றதுக்கு? பணமே மனத்துக்குள்ளதாம்மா இருக்குது. இல்ல நான் இப்ப என் மனசார ஒரு வணக்கத்தை சொன்னேன், நீங்க ஒரு வணக்கம் சொன்னீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஜிபே பண்ணனா, இல்ல அக்கௌண்ட்ல பே பண்ணனா, இல்ல வரும்போது கையில ஏதாவது செக் எடுத்து போட்டு கொடுத்தனா? உங்களுக்கு எந்த பணமும் கொடுக்காமல் நீங்கள் வணக்கம் சொன்னதற்காக இந்த அவையின் சார்பில் தங்க கரங்களால் இப்போது தட்டி மகிழ்கிறார்கள். அப்புறம் என்ன, நான் பணம் கொடுக்காமலே அவர் மனதாலே எனக்கு வணக்கத்தை சொல்லியிருக்கிறார். வாழ்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அதன் பிறகு இன்னொரு, ஏன்னா நான் சொல்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே முதல்ல இந்த பட்டிமன்றத்தை தொடக்கத்துல இருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஜெயபால் ஐயா அவர்கள் தொலைபேசியில எனக்கு தொடர்பு கண்டு, மேடம் இது மாதிரி பேசணும், நீங்க பேச முடியுமா அப்படின்னு கேட்டார். அவர் நினைத்திருந்தால் இங்க மக்கள் தொலைக்காட்சி முன், மக்களின் முன் அவர் நின்று இருக்கலாம். ஆனால் அவர் மனதால் இன்னொரு பேராசிரியர் முன்னால் நிற்க வேண்டும் என்று தன் மனதை முன்வைத்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியலையா பணமா மனமாட்டு? அடுத்து இங்க கல்லூரியில் நான் பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்து இன்று கல்லூரி முதல்வராக வீற்றிருக்கும் பிரகலாதன் ஐயா அவர்கள் பணத்தை எனக்கு முதன்மையாக கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் கற்றுக் கொடுக்கும் கல்விக்கு மனமே முக்கியம் என்றுதான் எனக்கு இந்த 9 ஆண்டுகளாக கற்றுக் கொடுத்திருக்கார். அதன் வெற்றியாக தான் இந்த மாணவர்களை நான் சம்பாதித்து இருக்கிறேன். எதிரணியினர் வந்திருக்காங்க, என்னம்மா சும்மா பழ காலத்து கதையை பேசிட்டு மனமே மனமேனிட்டு வந்திருக்கு, பணமே பணமேன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பெயருக்கு முன்னாடி நல்லாசிரியர் ரேகா மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லாசிரியர் என்ற பெயர், அந்த பட்டத்தை அவங்க பின்னாடி இருக்க மணி அதை கொடுத்து வாங்கினாங்களா, இல்ல மனதால் சேவை செய்து அந்த நல்லாசை விருது வாங்கினாங்களா? நான் இங்க இருக்கிட்டே சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறமா நமக்கு தெரியாத விஷயமா கூகுள்ல பார்த்துப்போம், இன்ஸ்டால பார்த்துப்போம், எதை வேணாலும் பார்த்துப்போம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க இருந்தே நான் கொண்டு வரேன். எல்லாருமே மனதை வைத்து தான் இன்று நம்ம போராடிட்டு இருக்கோம். எதுக்காக போராடி இருக்கோம்னா, நமக்கு கடைசியா எது வேணும் என்றால் வெற்றி. வெற்றி என்ற ஒன்றுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். பழைய பாடலா இருக்குல்ல, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. ஏன் நடுக்கம் வருது? வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது.
மனதுல உறுதியோட விடாமுயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உனக்கு தானே, வெற்றி உனக்கு தான். அப்ப அந்த கலக்கமே கிடையாது. கலக்கம் இல்லாமல் தெளிவோடு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கல அப்படின்ற நீங்க வருத்தத்தை தாண்டி நாளைக்கு நான் ஜெயிச்சு நிக்கிறேன் அப்படின்ற வெற்றி களிப்போடு நீங்க நிப்பீங்க கண்டிப்பாக. அதனாலதான் மனம் விடாமுயற்சி என்பது என்னைக்கும் விடவே கூடாது அப்படின்றதுக்காக அன்னைக்காக தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். நாம எடுத்து இலக்கியத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சங்க இலக்கியம் எல்லாருக்கும் தெரியுமான்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான் படிக்கிறவங்க. ஆனா திருக்குறள் உலக பொதுமுறை பொய்யா மொழி, அதனால திருக்குறளை திரிஞ்சு திரிஞ்சு நம்ம எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுல உங்களுக்கு வெளிப்படையா மேல இருக்குதுன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இது மூன்றுமே நீங்க எப்படி பெறணும் அப்படின்னா அறத்தை அறத்தின் வழியாக செலவிட வேண்டும், பொருளை அறத்தின் வழியாக ஈட்ட வேண்டும், இன்பத்தை அறத்தின் வழியாக பெற வேண்டும். இந்த அறம் 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 என்பது என்ன தெரியுமா? உன் மன ஒழுக்கம் தான். அந்த மன உறுதியோடு இருந்து நீ அறத்தை செஞ்ச அப்படின்னா உன்னை தலைவனாக்கிடுவான். அதை விட்டுட்டு கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடு, இன்னைக்கு இவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு அது போஸ்ட் பண்ணு, கீழே ஒரு கமெண்ட் வரும், இவன் கொடுத்தானா வாங்கின்னு வந்துட்டானா வரும் தானே. உன்னையோட மனசோட மற்றவனுக்கு தெரிய வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறான் பார்த்தீங்களா, அவன் தான் தலைவனா இருப்பான், அவன் தான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருப்பான். பணத்தை கொடுத்துட்டு போட்டோ எடுத்து எடுத்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல நியூஸ்ல கொடுத்துட்டு வந்தாலும் அவெல்லாம் தலைவனா இருக்க மாட்டான். சரி, உங்களுக்கு ஒன்று கேட்கிறோம், உலக பணக்கார பெட்டி வரிசையில் முதலிடம் இந்த ஆண்டு யார்? சென்ற ஆண்டு இருந்தவர் இந்த ஆண்டு இருக்கிறாரா? உலக பணக்கார வரிசையில் சென்ற ஆண்டு இருந்தவர் இந்த ஆண்டு இருக்கிறாரா? இல்ல. அப்ப அவன் போன ஆண்டு வெற்றி பெற்றான், இந்த ஆண்டு தோத்துட்டான். ஏன் தோத்தான்? அவன் கிட்ட பணம் கம்மியா போச்சு. அப்ப பணத்தை நீங்க அளவுகோலா வைத்து கொண்டு போனால் உங்களோட வெற்றி ஏறி 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 இறங்கி இறங்கி வருமே தவிர ஏற்றத்தை தராது. சார் சொன்னாரு சங்க இலக்கியத்துல பிரிவு பாடல் அப்படின்னு ஒரு பாடல் சொன்னாரு. பொருள் தேட போடுவான், தூது பிரிவு போவான், ஒரு கல்வி கற்கிறதுக்காக பிரிவுகள் எல்லாம் தேடி போவான். அவர் சொல்ற அதே சங்கலத்துல இருந்தே நான் ஐயாவுக்கு பதில் அளிக்க சொல்லிடுறேன். பணம் தேட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போவாரு. எதுக்காக சொல்லிட்டு போவதுன்னா முதல் வரியை அவர் கவனிக்கவே இல்லை. சங்க இலக்கியத்துல அந்த பொருள் தேடி போற அந்த பாடல்ல பிரிவு பாடல்ல முதல் வரியை அவர் கவனிச்சிருந்தாருன்னா அந்த தலைப்புக்குள்ள உட்காந்துருக்க மாட்டார். அவர் நேரா எங்க அன்னைக்கு வந்துட்டு இருப்பார். முதல் வரி அவர் சொல்லுவாரு, நான் போறேன் சம்பாதிச்சுட்டு வரேன், உனக்கு வைர நகை வாங்கிட்டு தரேன் அப்படின்னு அவர் சொல்லல. முதல் வரியில இல்லாதவருக்கு கொடுப்பதற்கு நாம் பொருள் தேட வேண்டும் அப்படிதான் அவர் சொல்லியிருப்பார். இந்த சங்க இலக்கிய பாடல்ல சொல்லியிருப்பாங்க, இல்லாதவருக்கு பொருள் கொடுப்பதற்காக நான் பொருள் தேட போறேன். அடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டா நாம என்ன பண்றது, ஈர துணிக்கு கல்ல போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம மனைவி அடுத்த கேள்வி கேட்டக்கூடாது. உடனே அவர் சொல்றாரு அடுத்த வரியில, நாம இல்லைன்னு வேற இடத்துல போய் நிக்க கூடாது. எப்படி இல்லைன்னு வரவங்களுக்கு பொருள் கொடுப்பதற்கும் நாம இல்லைன்னு போய் இன்னொருத்தன் கையில எதிர்பார்த்து வாழக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பொருள் தேட போறேன்னு அவர் சொல்லிட்டு போவார். அதே போல இன்னொரு பொருள் பிரிவு பாடலே வரும், நீங்க போறீங்க மகிழ்ச்சி தான், நம்ம வறுமை போக்குவதற்காக போறீங்க ஓகே, ஆனா நீங்க போற அந்த பாலை நிலத்தோட கொடுமை இருக்கு பாத்தீங்களா, ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, ஒரு குண்டூசி அளவு கூட நிழல் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க பொருள் தேடிட்டு வரும்பொழுது அவளுக்கான துன்பத்துல நீங்க கஷ்டப்பட்டு வரும்பொழுது அந்த பணத்தை எதிர்நோக்கி நான் இங்க இருக்க முடியாது, தயவு செய்து என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க, உங்க துன்பத்தோட நானும் கலந்து வந்தா மட்டும்தான் எனக்கு அது இன்பத்தை தரும் சொல்ற அந்த மனைவியோட மனம்தான் அந்த தலைவனுக்கு வெற்றியை தரும். நீ போயிட்டா சம்பாதிச்சிட்டானா, அவன் சம்பாதிச்சுட்டு நம்மளை பத்தி யோசிக்காத ஒரு பொண்டாட்டிக்காக நாம எதுக்கா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அவன் பணத்தை எடுத்து எஸ்கேப் பண்ண என்ன பண்ணுவீங்க? பணமே முக்கியம் பணமே முக்கியம்ட்டு போய்கிட்டே இருக்கிற படத்துல பையன் பணம் தான் முக்கியம், புருஷன் பணம் தான் முக்கியம், பொண்டாட்டி பணம்ட்டு போயிடுவான். அப்ப எதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது? எதையுமே அளவுகோல் ஒன்று உண்டுங்க. பணம் அளவோட இருக்கணும்,
பணத்தை தாண்டி மனம் தான் நமக்கு வாழ்க்கையை முன்னிறுத்தி கொண்டு செல்லும். அந்த காசு, பணம், துட்டு, மணி மணி சொன்னாரா? காசுனா என்ன, பணம்னா என்ன, துட்டுனா என்ன, மணி மணின்னு என்ன, எல்லாம் இது வரலாறு சொல்லுது நமக்கு. பொருள் நம் தேவைக்கான பொருளை தேடிட்டு போனாங்க, அது பொருள் பிரிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையை தாண்டி ஓடும் பொழுது பணத்துக்கான சொற்கள் அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு. ஓடிக்கிட்டே இருக்கான். எதை நோக்கி ஓடுறான்னு எனக்கும் தெரியல, நீங்களும் அதை நோக்கி ஓடுறன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சிந்திங்க. நமக்கு வெற்றி என்பது மன மகிழ்ச்சி. 1000 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சிட்டேன் ஓகேன்னு வைங்க, நாளைக்கு டே 10வது செலவு அதிகமா போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஓடு. யார் நோக்கி ஓடுவீங்க? யாருக்காக ஓடுறீங்க? சிந்திங்க, நீங்களே சிந்திங்க. யாருக்காக ஓடுறீங்கம்மா? எதுக்காக ஓடுறீங்கன்னு கேட்டா அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டு அவன் சிந்திக்கவே மாட்டான். ஸோ மனதளவில் அவன் சிந்திச்சு மனதை நோக்கி அவன் வெற்றி பயணத்தை போய்கிட்டே இருக்கணும். எங்க அப்பா எனக்காக ஒரு கவிதை எழுதும்போது சிறு வயதில் எழுதினாரு, சீர்வரிசை நான் உனக்கு சுமக்காமல் போனாலும். பொம்பளை பிள்ளைலாம் வரதட்சணை கேட்பாங்க இல்லையா, சீர்வரிசைலாம் செஞ்சுதானே ஆகணும். அதுக்காக அவர் சொல்ற வறுமையில வாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு கவிதை எழுதின வார்த்தை என்னன்னா, ஆரம்பிக்கும் போது அழகு மகள் சுபத்தரா, அறிவுள்ள பவித்தரா, பழகு விதம் நீ அறிவாய், பகுத்தறிவு செல்வமே. அப்ப எனக்கு என்னன்னே தெரியாது, நான் வளர்ந்த பிறகுதான் என்கிட்ட படிச்சு காட்டுறாரு. ஆனா அவரோட குறிக்கோள், அவர் மனதில் வைத்திருந்த கேள்வி என்ன அப்படின்னா, நம் மகளை நல் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்று. அந்த வரிகள் படிச்சுட்டே வரும்போது கடைசியா சொல்றாரு, சீர்வரிசை நான் உனக்கு சுமக்காமல் போனாலும் நேர்வழியில் நீ நிற்க துணை இருப்பேன் மறவாதே கண்மணியேன்னு சொன்னார் எங்க அப்பா. என்ன சொன்னாரு? பணத்தை வச்சு குறுக்கு வழியில போன்னு சொல்லலை எங்க அப்பா. பணத்தை சம்பாதிச்சு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நேர் வழியில நீ நின்று வெற்றி அடைவதற்கு என்னைக்கும் நான் உனக்கு துணை இருப்பேன் அப்படின்னு அவர் மன உறுதி. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். இங்க இருக்க மாணவர்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் குந்தனா பாமா விஜயன் படத்துல வரும். வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். மாசம் 20 ரூபாய் கொடுத்து சோஃபா வாடகைக்கு, அடுத்த மாசம் ஒரு சோஃபா 20 ரூபாய் கொடுக்குறீங்க, 40 ரூபாய் ஆயிப்போச்சு. ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணு, இந்த 20ஐயும் அந்த 20ஐயும் கூட்டு 40 ரூபாய் வந்துருமா? 30 ரூபாய்க்கு சோஃபா வாங்கி போடு, 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு சோஃபால உட்காந்து ஜாலியா இரு. ஏன் உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்க வேண்டிய வெற்றியை விடாம தற்காலிகமா கிடைக்கிற வெற்றி நோக்கி ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் அது இஎம்ஐ கட்டுறேன் எதுக்கு இஏ விட மோசமா ஓடிட்டு இருக்கீங்க? சிந்திங்க. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த தொழில்நுட்பம் நம்மளை சிந்திக்க விடாமல் செல்கிறது. ஐயா எனக்கு முன்னாடி பேச ஐயா சொன்னாரு, பணம் கேட்டானா இப்படி இருக்கணும், இப்படி கொடுக்கலனா இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு சொன்னாரு. நீ மனதோடு துளிந்த தெளிவோடு இருந்து பாரு, நிமிர்ந்த நன்னடையா நேரா நிப்பீங்க. தலை குனிந்து வாழ வேண்டுமா, தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா? நான் நேற்று ஒரு கல்லூரிக்கு சென்றேன். அவங்க எவ்வளோமா சம்பளம் வேணும்னாங்க. நான் இங்கே வாங்குறத விட ஒரு 10,000 ரூபாய் கூட கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க வாங்கினாங்க, என்னோட குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் வாங்கினாங்க. பார்த்தாங்க, லிஸ்ட்டு போட்டாங்க. நான் கேட்டதை விடவே கூட ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. எதுக்கு? நான் மன உறுதியோட படித்து எதுக்கெல்லாம் தகுதி பெற வேண்டும் நான் நினைச்சனோ அந்த தகுதியெல்லாம் பெற்றதுனால எனக்கு அந்த அந்தஸ்தா அவங்க கொடுக்குறாங்க. நான் சொல்றது என்னன்னா, கொடுத்துட்டு வாங்குற இடங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னா பதட்டத்தை தரும். நாம என்ன பண்ணோம், பதட்டம் இல்லாத வெற்றி நமக்கு மனமே தரும் என்றதுக்காக இந்த வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் சிந்தி கல்லூரிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுபா அம்மா சுகமாக பேசினார்கள், சுவையாகவும் பேசினார்கள். நல்ல சிந்தனையை வைத்ததற்காக உங்கள் கைதட்டல் தாராளமாகவே அவருக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய நல்ல நல்ல செய்திகளை சொன்னாங்க. சங்க இலக்கியத்துல ஐயா பேசுறதுக்கு பொருள் வழி பிரிதலை மிக அழகாக சொன்னார். இன்னைக்கு கூட நிறைய பேர் அது மாதிரி தாக்குறான். ஒருத்தன்கிட்ட பெரிய பண பிரச்சனை, ஒரு சாமியார்கிட்ட போன உடனே சாமியார்கிட்ட, சாமி
வீட்டில் எனக்கு பெரிய பிரச்சனை, இதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா சாமியார் கை வச்சுட்டு சொன்னான், டேய் அந்த பிரச்சனையை தீர்த்துருந்தா நான் ஏன்டா இங்க வரேன், அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதனால தான் நான் சாமியார் ஆயிட்டேன்னா. அது மாதிரி கதையா இன்னைக்கு பணம் படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. சுபா அம்மாவுக்கு பதில் சொல்றதுக்காக ரேகா அம்மா ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லாசிரியர் ரேகாமணி இப்போது தன்னுடைய நான் வசிக்கிறார். மண் பயனுற நாளும் நல்ல நிகழ்ச்சிகளை சமூக நோக்கத்தோடு வழங்கி கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும், சேவை நோக்கோடு செயலாற்றி கொண்டிருக்கும் சிந்தி கல்லூரிக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பணம் பத்தும் செய்யும் என்கிற பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பணம் வந்தியிலே, குணம் குப்பையிலே. அவ்வளவுதான், எங்க அணிக்கான தீர்ப்பு கிடைச்சு. சொந்த பந்தங்கள்ல 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட 1000 ரூபாய் கூட இல்லைன்னா ஒருத்தனும் நம்ம பின்னாடி வந்து நிக்க மாட்டான். ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க சுபா அம்மா. அவங்களுக்கு நான் பதில் சொன்னாலே என்னுடைய கருத்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா எழுதின கவிதையை சொன்னாங்க, ரொம்ப அழகா இருந்தது. உண்மையாவே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்த ஒரு கவிதை. ஆனா இவங்க மன உறுதியால தான் படிச்சாங்களாம், மன உறுதியால தான் முன்னேறினாங்களாம். அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டா தெரியும். இவங்களை நல்ல கல்லூரியில படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல கல்லூரியில பேராசிரியராக அவர்கள் செம்மார்ந்து அமர்ந்து கொண்டு என்னுடைய மாணவர்கள் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு பேசுறாங்கன்னா, இப்படிப்பட்ட வாய்ப்பை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தது அவங்க அப்பாவினுடைய உழைப்பு, அவங்க அப்பாவினுடைய பணம். அது இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஜிபே பண்ணனா, போன் பே பண்ணனா அப்படின்னு நடுவில் 30 வருஷத்துக்கு முன்ன வேணா நீங்க பேசுற 20 ரூபாய்க்கு சோஃபா கிடைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 20 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னங்க வாங்க முடியும்? இஎம்ஐன்னு எங்களுடைய வாழ்க்கை அப்படி கடனா போகுது. அப்படின்னா பணம் இல்லைங்கிற வருத்தத்துல தானே நாங்க பேச வந்திருக்கோம். அந்த பணம் இருந்திருந்தா எங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் தான். ஆனா இப்ப அந்த 1000 வேணுங்கிறதுக்காக எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. நல்ல மனசு இருக்கு சுபா மேடம்க்கு, நல்ல மனசு இருக்குங்க, ஒத்துக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை. 10,000 ரூபாய் அவங்க கொடுக்கட்டும், ஆனா திரும்ப எப்ப தருவேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த நல்ல மனம் எப்படி மாறும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். திருக்குறள் பத்தி 2 பேருமே ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுல ஒரு குறள் நான் சொல்றேன் பாருங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆங்கு. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல இடம் இல்லைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனார். அப்படின்னா இந்த காலம் வரைக்கும் அது உண்மையா தானங்க இருக்கு. அம்மாக்கா ஐயாக்கும் சொந்தக்காரங்களே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சொந்தக்காரங்க படுத்துற பாடு இருக்கு பாருங்க தம்பிங்களா, நீங்களாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு வந்து எந்த கல்லூரியில படிக்கிற, என்ன கோர்ஸ் பண்றேன்றதோட நிறுத்தினா போதும். இது படிச்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எங்க வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிச்சாதான் பின்னாடி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே காரு பங்களான்னு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுன்னு சொல்றீங்களா இல்லையாங்க? இதெல்லாம் இல்லாத ஒருத்தருக்கு யாராவது தன்னுடைய பொண்ணை தருவீங்களா கேட்கறாங்க. ஐயா, இன்னைக்கு கூட திருமணம் விசேஷம்னு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனா பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய நகைய போட்டுக்கிட்டு கார்ல போய் இறங்கினாதான் வாங்க வணக்கம் நீங்க வந்ததே சந்தோஷம் அப்படின்னு முதல் வண்டியில கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. நீங்க சாதாரண புடவைய கட்டிக்கிட்டு ஒரே ஒரு செயினை போட்டுக்கிட்டு என்ன மாதிரி ஒரே ஒரு செயினை போட்டுக்கிட்டு நடந்து போனீங்க அப்படின்னா கடைசி பந்தி வரைக்கும் நீங்க காத்திருந்து சாப்பிட்டுட்டு வர வேண்டிய நிலைமை இருக்குமா இல்லையாங்க? எனக்கு நல்ல மனசு இருக்கு, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மளிகை கடையில போய் ஒரு 2 மாசத்துக்கு மளிகை சாமான் கொடுமா அப்படின்னா நீ போயிட்டு அடுத்த மாசம் காசோட வாமான்னு அனுப்பி வைப்பாங்க. அதாவது குழந்தைங்க இன்னைக்கு வயிற்றுல இருக்கும் போதுமே லட்சமா கொடுத்து அட்மிஷன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் நாங்க. இப்ப இருக்கிற காலத்துல யோசிச்சு பாருங்க. இப்ப பாக்குறீங்களா இல்லையா? வயிற்றுல பிள்ளையோட கியூல அங்கேயே படுத்து தூங்கா 3 மணிக்கு 4 மணிக்கு வந்து பள்ளி வாசல்ல நல்ல பள்ளியில சீட்டு கிடைக்கும். எல்லாரும் சிந்தி கல்லூரி மாணவர்கள் ஆயிட முடியுமாங்க நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு? கொஞ்சம் தெரிஞ்சு பேசணும். நடுவரையா உங்களுக்கான தீர்ப்பு ஒரு பாடல்ல இருக்கு. நான் பாடினா நல்லா இருக்காது, ஐயா பாடுவாரு. காசேதான் கடவுளப்பா,
அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கைக்கு கைமாறும் பணமே அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. மனசுக்கே பணம் தேவை அப்படின்ன பொழுது நீங்களாம் எந்த காலத்துல பொருள் தாங்க ஆதாரம். அதனாலதான் அதற்கு பேரு பொருளாதாரம். அதாவது நடுவராய் அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல சண்டையா வந்தது இல்லையா? உங்க மனைவி எதுவும் கேட்க மாட்டாங்களா உங்ககிட்ட? இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுல மனைவி உங்ககிட்ட கேட்பாங்களா சண்டை வந்தா? மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு ஆஹா ஓஹா என்ன பண்ண வேணாம். குடும்ப ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்லக்கூடாதம்மா. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கோயிலா போய் பரிகாரம் பண்ண வேண்டாம். 2 பரிகாரம். ஒண்ணு நகை கடை, இன்னொன்னு புடவை கடை. ஆல் க்ளோஸ், அவ்வளவுதான். இந்த 2 இடத்துக்கும் போனோம்னா நல்ல மனசு இருக்கு, 4 புடவை கொடுறா எந்த கடைக்காரன் கொடுப்பான்னு சொல்லுங்க, நானும் வரேன். வயசான காலத்துல பென்ஷன் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இன்று அதிகரித்திருக்கிற முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை பெருக்கு 10வது இப்ப வந்திருக்கும். அந்த பென்ஷன் என்கின்ற ஒன்றை மையமாக வைத்து எத்தனையோ வயதானவர்களை வீட்டுல வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பசங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நல்ல மனசு இருக்கா? இப்ப அப்பா வேலைக்கு போயிட்டு களைச்சு வராருன்னு வைங்களேன், வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு தெரியும் அப்பா என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, வீட்டுக்கு வந்தா என்ன கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். குழந்தைங்க என்னமா பாவம் பண்ணுச்சு, அப்பா என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு வந்தாலும் கைய பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வெறும் கையோட வந்தா அந்த குழந்தைங்களோட மனசு எவ்வளவு பாடுபடும் இல்லையா? 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட ஐயோ எங்க அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்துட்டாரே அந்த குழந்தை ஆசையா வாங்கி சாப்பிடும் பாருங்க. அதுல இல்லாத மகிழ்ச்சி எதுலங்க வந்துட போகுது உங்களுக்கு? இன்னைக்கு கோவில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம வேண்டுறோம், அது அவங்களுடைய கருத்து. நான் எல்லாருக்காகவும் வேண்டுவேன், எனக்காகவும் வேண்டுவேன். அப்போ கோவிலுக்கு போய் எனக்கு இது கொடு அது கொடு இறைவன் கிட்ட வேண்டும் பொழுது கூட அங்க வந்து ஸ்பெஷல் தரிசனம் ஒண்ணு இருக்கு. 300 ரூபாய் கொடுத்தா சாமியை தொட்டு தரிசனம் பண்ணலாம். 50 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் எட்ட இருந்து பண்ணலாம். 10 ரூபாய் கொடுத்தா கியூல கொஞ்சம் வேகமா போலாம். ஃப்ரீ தரிசனா அந்த பக்கம் போங்க அப்படின்னு பாத யாத்திரையே போயிட்டு வந்துடலாம். 4 முறை அந்த கோவில சுத்து விட்டு கடைசியில கருவறைக்குள்ள விடுறீங்களே. பணம் இல்லைன்னா கோவில்லையே நமக்கு மதிப்பு மரியாதை, நம்மளுடைய கஷ்டத்தை தெரிவிக்கிற இடத்திற்கு கூட நாம செல்ல முடியவில்லையே. நல்ல மனசை வச்சுட்டு எங்க போலாம் நீங்க சொல்லுங்க. சீர்வரிசை பத்தி அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வருது அப்படின்னா நம்ம டிவியில பாக்குற ஒரு விஷயம், ஒரு வயசான தாத்தா சைக்கிள்ல பின்னாடி ஒரு மூட்டைய வச்சுக்கிட்டு தலையில அந்த 2 கரும்பு 4 கரும்பை வச்சுக்கிட்டு ஐயோ அந்த கரும்பு விழுந்துருமோ சைக்கிள் விழுந்துருமோ அவருக்கு என்ன ஆகுமோ நம்ம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோமே. பெண்ணை கட்டி கொடுத்த பிறகும் கூட தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த பெண் அந்த வீட்டுல மரியாதையா இருக்கணும்னா சீர்வரிசை என்கின்ற அந்த தாய் வீட்டு சீதனத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த தகப்பன் தவிக்கிற அந்த தவிப்பு எல்லா தகப்பன்களினுடைய தவிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். திருக்குறள்ல இன்னொரு குறள் ரொம்ப அழகா வரும் இல்லையா? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. சரியா இல்லை? சைக்கிள்லயோ பைக்லயோ போய் ரூல்ஸ் மீறினா உடனே புடிச்சு ஃபைனை கட்டுன்றாங்க. ஆடி கார்லயோ BMW கார்லயோ வந்தா ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டவுடனே இன்னொரு முறை அதை தவறு செய்யாதீங்கன்னு அனுப்பிடுறாங்க. அந்த பாரபட்சம் சமுதாயத்தில் பணத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது, நல்ல மனசை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி தரும். சின்ன வயசுல இருந்து சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோ ராஜா, அப்பதான் பின்னாடி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உண்டியல் வாங்கி தருமா இல்லையா? அதை எதுக்குங்க தரோம்? நல்ல மனசு இருக்குல்ல, உன்னோட மனசை வச்சு நீ பழச்சுக்கோன்னு சொல்லலாம் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே சேமிக்கிற பழக்கத்தை குழந்தைகளுக்கு நம்ம விதைக்கிறோமா இல்லையா? ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒண்ணு நமக்கு ஆகிறது, மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செலவு பண்ண காசு வேணுமா இல்லையாங்க? பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் எத்தனை மருத்துவமனைகள் இன்னைக்கு ஒரு விதியை விதிக்கின்றன. அப்ப மனசு இருக்கு எனக்கு 10 பேரை நான் நல்லா வாழ வச்சிருக்கேன், நீ ஆபரேஷன் பண்ணு நான் அப்புறம் பணம் கொண்டு வந்து கட்டுறேன்னா எவனாவது ஒத்துப்பானா? வேற ஹாஸ்பிட்டல் கொடுப்பானா? பிரிட்டன் விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொண்டனர். அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக பணம் வைத்திருப்பவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று. நம்ம
நம்ம சுபாமான் சொன்னாங்க, ஒரு ஆய்வு எடுத்தாங்க, பணக்காரர்களினுடைய பட்டியல்ல ஒருவர் முதலிடத்துல இருந்தாரு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டாரு. ஏன் பின்னாடி வந்தாரு? அவரை விட ஒருவர் பணத்தினால் உயர்ந்ததால் அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டார். அப்ப பணம் தான் வாழ்க்கையில் ஆதாரம் என்பது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா இல்லையாங்க? இப்ப சந்திராயன் திட்டம் எல்லாருக்குமே தெரியும். இந்த சந்திராயன் திட்டம் 1க்கு 3600 கோடி செலவாச்சு, 2க்கு 978 கோடி செலவாச்சு, 3வதுக்கு 386 கோடி செலவாச்சு. அறிவியல் அறிஞர்களினுடைய அந்த கண்டுபிடிப்புகளுக்கான திறமைகள் எல்லாம் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு, என்கிட்ட பணம் இல்ல செலவழிக்க அப்படின்னா நமக்கு இது போல வெற்றியான திட்டங்கள்லாம் கிடைச்சிருக்குமாங்க? பொருளாதாரம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் நாடே முன்னேற முடியாது. அப்புறம் எப்படிங்க நாம முன்னேற முடியும்? கனவு நாயகன், ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருடைய ரோல் மாடல். எனக்கும் அவர் ரோல் மாடல். அவரு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாருங்க. அணு ஆயுதங்கள் செஞ்சாரு, ஏவுகணை விட்டாரு, ராக்கெட் விட்டாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் தயாரித்த அந்த இலகுவான செயற்கை கால்கள், அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பிலேயே சிறந்த கண்டுபிடிப்பு என்று அவர் தன்னுடைய சுயசரிதையில் சொல்லியிருக்கிறார். இதய நோயாளிகளுக்கு அந்த ஸ்டென் கருவி வச்சார் இல்லையா, அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பிலேயே சிறந்த கண்டுபிடிப்புன்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பொருள் இல்லை என்றால் அந்த கண்டுபிடிப்புகள் அவருடைய மனதோடு போயிருக்கும், வெளியே வந்திருக்கார். அன்னை தெரேசா எவ்வளவோ நன்மைகள் செய்தார்கள். முதல்ல ஆசிரியர் பணியில இருந்தாங்க, கல்வியோட சேர்த்து சமூகத்தையும் நிறுத்தினார்கள். அதன் பிறகு செவிலியர் பணியில மேலும் பட்டய படிப்பை படித்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாரையும் வாழ்க்கையில முன்னேற்ற வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்த பொருளாதாரம் மட்டும் அதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அவர் என்ன செஞ்சார்? எல்லார்கிட்டையும் போய் பொருள் கேட்டார். பொருளை திரட்டி திரட்டி அவர்கள் அந்த சமூக சேவையை செய்தார்கள் என்று சொன்னால், பொருள் இருப்பவர்களுக்கு உங்களை மாதிரி மனம் இருந்தது அப்படின்னா அன்னை தெரேசா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்ப இன்றைய சூழலுக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படின்னா குடும்பத்துல அவன் தன்மானம் மிக்கவனாக இருப்பதற்கும், தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அவன் சிறந்தவனாக தெரிவதற்கும் அவனுக்கு மனத்தை விட பணம்தான் அதிகமாக தேவைப்படுகிறது. பணத்தை நாம் நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதிக்கின்ற பணம் இறுதி வரை நம் கையிலே நிற்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற பணம்தான் சிறந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. நல்ல பேச்சு. எப்படி ஒரு நங்கூரம் விட்டு ஒரு பேச்சினை வைத்திருக்கிறார். அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, அன்னை தெரசா அவர்கள். அன்னை தெரசா அவர்களுக்கு அந்த இல்லத்தை நடத்துவதற்கு பொருள் தேவைப்பட்டது. மிக திண்டாட்டமான சூழ்நிலையில் ஒரு பணக்காரங்கிட்ட போனாங்க. பணக்காரங்கிட்ட, ஐயா எங்களுக்கு பணம் வேணும், இது மாதிரி ஏழை குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுது, தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டப்ப வெத்தலை எச்சிலோடு இருந்தவன் அவருடைய கையெழுத்து அவர் கையில் துப்பிட்டான். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா எனக்கு இது போதும், பசித்திருக்கிற அந்த மக்களுக்கு பணம் வேண்டும் என்று சொன்ன போது அந்த பணக்காரன் தூள் தூளாகி போனான் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அப்படி எல்லாம் அன்னை தெரசாவினுடைய தொண்டு இருந்திருக்கிறது. அல்லதான் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று வாழ்ந்த அந்த பணியினை நாம் சிறப்பிக்கக்கூடிய வகையிலே அற்புதமாக பேசியிருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேச்சாளராக நீங்கள் வருவீர்கள் என்பதை சிந்தி கல்லூரி பதிவு செய்கிறது. அவருக்கு பதில் சொல்வதற்காக மேல்மத்தூர் தலைமை ஆசிரியர், கலை நன்மணி விருது பெற்றவர், மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவர், இப்போது கம்பீரமாக எழுகிறார் ஐயா அவர்களுடைய நா வசைந்தால் நல்லது நடக்கும், மனம் திறக்கும். இப்போது மனம் திருப்பதற்காக உங்கள் வாதங்களை வையுங்கள். தாயே தெய்வம், தமிழே வேதம், முகம் கொடுத்த தாய்க்கும் முகவரி தந்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்வை ரசித்து கொண்டிருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடுவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும்,
கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க எதிரணி தலைவர் அம்மா பேசினாங்க, அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சாங்களாம், நல்லா நல்லா லக்ஸரியா வந்து வளர்த்தாங்களான்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறான், மாப்பிள்ளை துபாயில வேலை செய்யறான், மாப்பிள்ளை விட்ட 2 பங்களா இருக்குது, 4 கார் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி பொண்ணு கொடுத்தாங்க. தூது விடுவாங்க. மாப்பிள்ளை எப்படி, என்ன குணம், எப்படி, என்ன கேரக்டரு பக்கத்து விட சொல்லுவாங்க. அம்மா வானவே வானா, பணம் இருக்குது, 5 மணிக்கு மேல ஆனா பணத்தை வச்சு இந்த அம்மாவுக்கு நல்ல புருஷாமையில குணத்தை வச்சுதான். ஐயோ நல்ல பாக்கியவான், நல்ல தங்கம், நல்ல பட்டு, அதாவது பப்ளிக்ல சொல்லுவாங்க நல்ல குணவான் அப்படின்னு சொன்னாதான் அவங்க அம்மா அப்பாவே மாப்பிள்ளைய பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கட்டி வைப்பாங்க. இப்ப எல்லாம் பேசுனாங்க, பணக்காரர்களே பணக்காரிகளே அப்படின்னு பேசுனாங்க. பணம் 10 செய்யுமா, பணம் பாதாள வரைக்கும் பாயுமா, இதெல்லாம் சென்டிமெண்டா பணத்துல வரது. இதுல இன்னொரு பாட்டு இருக்குது பாருங்க, அருமையான இந்த பணத்தை பத்தி. வாழை போல தன்னை தந்து வள்ளலாகலாம், வாழை போல தன்னை மனிதனும் தெய்வமாகலாம். எப்படி? வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாரி வாரி பணம் இருந்தா போதாது, வாரி வாரி வழங்கணும். இவங்க செல்வத்தை பத்தி சொன்னாரு, பொருளை பத்தி திருக்குறள்லாம் சொன்னாரு. எங்க ஐயன் திருவள்ளுவர் சொல்லாத திருக்குறளே கிடையாது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றே மண்ணுக்கு மாய்வது மண். பண்பு எங்க இல்லையோ உலகமே இல்ல, பண்புலதான் உலகமே இருக்குது, பணத்துல இல்ல. பாருங்க, பண்பு உள்ளவர்கள் தான் உலகமே இருக்குது. குணமெனும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் எறிது. குணத்தால்தான் ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறான். தலைப்பு பாருங்க, இன்றைய சூழலில் வெற்றி பெற. இன்றைய சூழலில் என்றைய சூழல் எக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் பெருமை தரக்கூடியது, மதிப்பு தரக்கூடியது, வெற்றி தரக்கூடியதுனாக்க பணம் தான். அப்துல் கலாம் எடுத்துக்கங்க, அவருடைய ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவர் சூட்கேட்டை திறந்து பார்த்தா ஒரு கோட்டு சட்டை, ஒரு ஷூ. இன்னைக்கு அவர் இறப்புக்கு உலகமே கை கூச்சி குதிச்சு வணங்குச்சு. காரணம் தெரியுங்களா? அவருடைய நற்குணம் உலகமே கண்ணீர் விட்டது. அவர் சூட்கேஸ்ல பணம் இல்லை, எந்த விதமான ஒரு உயர்ந்த பொருளும் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் பெரும் தலைவர், அவர் இருக்கும்போது ஒரு பாக்கெட்ல வெறும் 100 ரூபாயும் ஒரு கீண்டு செருப்பு தான் இருந்தது. குணத்தால் உயர்ந்தாங்க. எல்லாமே இன்னைக்கு நாடு போற்றும் தலைவராக இருப்பது காரணம் பணத்தால் இல்லை. பணம் 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 பணம். அதாவது வீட்டில் கூட நல்லா நான் 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி வந்தேன். எங்க அப்பா கோடீஸ்வரன், எங்க அம்மா அவங்களும் கோடீஸ்வரி. எங்க நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்க, நீங்க எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இருமாப்பா சொன்னா, படி யாருக்கு பணத்திலும் காவிக்கிற எங்க எங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, எங்க வாங்க நீங்க நம்ம வந்து பூஜை பண்ணணுங்க, வாங்க. கையெல்லாம் ஒரே டயர்டாங்கிறங்க, எனக்கு நைட் ஃபுல்லா வந்து கொஞ்சம் நிறைய வேலைங்க, கொஞ்சம் வீட்டை பெருக்குங்க, எங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த குணத்தை போட்டாதான் சரி லட்சுமி சரி ருக்கு நான் வரேன். வீட்டை மட்டும் தான் பெருக்க சொல்லுவாங்க. அவங்க அந்த காட்டுற குணத்தினால இவரே வீட்டை பெருக்குவார், இவரே மாவை போடுவார், இவரே பால் பூஜை பண்ணுவார், இவரே எல்லாத்தையும் பண்ணுவார். அதே மாதிரி துட்டை என்னமோ சொன்னாங்க இவங்க, நகை கடைக்கு எடுத்து போனோம் சரி ஆயிடும், துணி கடைக்கு எடுத்து போனோம் சரி ஆயிடும் சொல்றாங்க. ஒண்ணு எங்க போனாலும் சரிதான், அன்போட 10 ரூபாய் நல்ல குணத்தோடு மல்லிப்பு வித்து பாருங்க, எல்லா பெண்களும் சரண்டர். இந்த கல்லூரியில எல்லா சகோதர சகோதரிகளை தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா யாரும் பணத்தை பார்த்து ஒருத்தருக்கு பாருது இல்லை. ஒரு ஆண் பின்னாடி 10 பெண்கள் அவனை நோக்கி போறாங்கனாக்கா சகோதரத்தோடு நல்ல பண்புள்ள வண்டி, நல்ல குணம் உள்ள வண்டி, எதை கட்டாலும் செய்வாண்டி, நல்ல உதவி செய்ய குணம் உள்ள வண்டி அப்படின்னு தான் போய் அவன் உதவி கேட்பாங்க. அவன் பணக்காரன், அவன் கார்ல வரான், அவன் வந்து பென்ஸ் கார்ல வரான், அவன் ஆடி கார்ல வரான், யாரும் போனதில்லை. குணத்தை தேர்ந்தெடுப்பது என்பது பெண்களுடைய உரிமை. அதே மாதிரி ஆண்களும் குணத்தை தேர்ப்பது அவங்களுடைய உரிமை. குணத்தை வச்சுதான் இன்னைக்கு உலகமே நடக்குது. குணம் ஒரு
பொக்கிஷமான ஒரு கருவி. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல் மக்கட்பண்பு இல்லாதவர். நீ என்னதான் நல்ல பணத்தை வச்சிருந்தாலும் உனக்கு பண்பு இல்லைன்னா நீ ஓரினம் படைத்த மரத்துக்கு சமம். பணம் 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 ஓகே, அந்த பணத்துக்கு உண்மையில ஒரு பெருமையை உண்டுனாக்கா குணம்தான். ஒரு குடும்பத்துல சொல்றாங்க, இலக்கெல்லாம் சொல்லுது, பண்பு என்பது பாடறிந்து ஒழுகுதல். தலைவன் தலைவி கதை சொன்னாங்க. ஒரு தலைவன் ஒரு தலைவிக்கு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கண்களுக்கு ஊட்டியாக இருக்க வேண்டும், குளிர்ச்சி. குடும்பத்திற்கு வேலை செய்வதில் தோட்டியாக இருக்க வேண்டும், வேலைக்காரனாக. கண்களுக்கு ஊட்டியாக, குடும்பத்தில் தோட்டியாக. ஒரு பெண்ணின் மானத்தை, ஒரு குடும்பத்தின் மானத்தை காப்பதற்கு நல்ல வேட்டியாக இருக்க வேண்டும். அப்போ ஊட்டி, தோட்டி, வேட்டி, இந்த டீ இருந்தால்தான் அந்த குடும்பம் மேலும் மேலும் உயரும். ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே குணமே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்வரும் குணசாலியாக இருக்கிறார் என்பதனால் எங்கள் மாணவர்களும் பண்புடையவர்களாக அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி நிரூபித்திருக்கிறது. இப்ப தீர்ப்புக்கு போயிடலாம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, தீர்ப்புக்கு போயிடலாம். ரெண்டு பேருமே நல்லா பேசியிருக்கிறாங்க. இந்த நாட்டில் இன்றைய சூழலில் வெற்றி பெறுவதற்கும் வேலை பெறுவதற்கும் நற்றமிழ் படிப்பதற்கும் நாள் நிலத்தை ஆள்வதற்கும் உலகை வலம் வருவதற்கும் எதற்கும் தேவை பணம் மட்டுமே. பணம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்பதை மிக அழகாக இவர்கள் பதிவு செய்த காரணத்தால் நான் பணமே என்று தீர்ப்பளிக்கலாம் என்றால் யாரும் கை தட்ட மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்கள பாதி பேருக்கு அந்த தீர்ப்பு பிடிக்கவில்லை என்று எனக்கு புரிகிறது. ஏனென்றால் பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இவங்க தெளிவுபடுத்த பின்னாலும் இவங்க ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. இந்த அரங்கம் எதவே எதிர்பார்க்கிறது. எனவே உலக அரங்கத்திற்கே இந்த செய்தியை நாம இன்னைக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா இந்த நாட்டில் எவ்வளோ பேர் பணம் கட்டி ஆண்டான். நாடாண்டோர் சிலர், வீடாண்டோர் சிலர், மண்ணாண்டோர் சிலர். ஆனால் அவருடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் நல்ல மனதோடு இந்த சமூகம் வாழ வேண்டும், இந்த சமூகம் நிலைக்க வேண்டும் என்று எழுதி வைத்த இலக்கியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த புலவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற போது அங்கே எது மேலோங்கி இருக்கிறது? நல்ல மனது மேலோங்கி இருக்கிறது என்பதை இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மிக அழகாக சுதா அவர்கள் பதிவு செய்கிற போது இந்த மனதில் யார் வாழ்ந்தான்? பணத்தை வச்சுக்கிறவனா வாழ்ந்தான்? இல்லை, நல்ல மனசோடு இருந்துதான் வாழ்ந்தார். 4 பேர் பேசும்போது இவர் நல்ல மனிதர் என்று வாழ்த்துவதுதான் அவர்களை அடையாளம் காட்டுகிறது. அப்படி அடையாளம் காட்டியதனால்தான் பணம் இல்லை, படிப்பதற்கு பணம் இல்லை. பேப்பர் போட்டான், சைக்கிளில் ஓடி ஓடி ஒரு வீடாக பேப்பர் போட்ட ஒரு நல்ல மனதுக்காரர் தான் இந்த நாட்டினுடைய அறிவியல்வாதியாகவும் ஜனாதிபதியாக மாற முடிந்தது. கலாம், நீ சாதிக்கலாம் என்று சொன்னதனால் இவர்களுக்கான மதிப்பெண்ணை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். வெறும் தாய்மொழி கல்வியை படித்து இன்றைக்கு உலக அரங்கத்திலே அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் இறையன்பு எழுந்து நிற்கிறார் என்றால் அது அவருடைய நல்ல மனதுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கிறது. பணம் தேவை. இந்த பணம் எப்ப தேவை? இவர்கள் சாதிப்பதற்கு, நல்ல மனதுக்காரர்கள் சாதிப்பதற்கு எது தேவை என்றால் பணம் மட்டுமே தேவை. எங்கள் இளைய சமுதாயம் அறிவு, ஆற்றல், புதிய சிந்தனையோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கான வாய்ப்பினை, இவர்களுக்குடைய வரங்களை, இவர்களுக்குண்டான சிந்தனைகளை, இவர்களுக்குள்ளான மாற்றங்களை நாம் தந்தாக வேண்டும். அப்படி தருகிற போது இன்றைய சூழ்நிலையில் பணத்தால் மட்டும் சாதிக்க முடியுமா அல்லது மனத்தால் சாதிக்க முடியுமா என்று பார்க்கிற போது சுபா அவர்களுடைய வாதத்தையும் நல்லாசிரியர் நாராயணமூர்த்தி அவர்களுடைய வாதத்தையும் பார்க்கிற போது நாம் நல்ல மனதோடு எதையும் செய்தால்தான் அது உயரும். நல்ல மனசு இல்லைன்னா இந்த நானிலமே இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் வள்ளுவனை பேசுகிறோம், தொல்காப்பியனை பேசுகிறோம்,
அகத்தியனை பேசுகிறோம், சங்க இலக்கியத்தை பேசுகிறோம், அதை எழுதிய புலவர்களை பேசுகிறோம். அவர்கள் காலத்தில் வாங்கிய எத்தனையோ கோடீஸ்வரர்களுக்கு நமக்கு தெரியாமல் போய்விட்டார்கள். அப்ப தெரியாமல் போனவன் வெற்றியாளனா, தெரிந்தவன் வெற்றியாளனா என்பதை உலக அரங்கத்துக்கு உணர்த்தியாக வேண்டும். நல்ல மனதோடு நல்ல ஊக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்வது. ஆனால் தான் கவிஞர் மேத்தா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நம்பிக்கை என்கின்ற நார்கள் மட்டும் உன்னிடம் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டி கொள்ளும், உன் மாலையை கழுத்திலே மாலையாக கட்டிக்கொள்ளும் என்று கவிஞர் மேத்தா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதைத்தான் இங்கே போடுகிறேன். அதாவது நம்பிக்கை, இந்த நம்பிக்கை எது தருகிறது? மனம் தருகிறது. இந்த நாளைய கனவை எது தருகிறது? மனம் தருகிறது. நாளைய வரலாற்றின் பதிவுகளை எது தருகிறது? மனம் தருகிறது என்கின்ற காரணத்தால் இந்த நம்பிக்கையும் இந்த மனத்தினுடைய குறிக்கோளும் மட்டுமே சாதித்து வர முடியாது. அவர்களுக்கு பணம் துணையாக இருக்க வேண்டும். இந்த என்கின்ற காரணத்தால் இந்த நம்பிக்கை நல்ல மனதுக்கு 49.5 மதிப்பெண் கொடுத்து இவர்களை முன்னிலைப்படுத்துகிறோம். இவர்களுக்கு அடுத்த நிலையில் இவர்களுக்கு அடுத்த மதிப்பெண்ணாக இவர்களுக்கு தரலாம் என்றாலும் கூட இவர்கள் 49.5 மதிப்பெண் எடுத்தார்கள் என்றாலும் கூட இவர்களிடமிருந்து ஒரு மதிப்பெண், ஏனென்றால் நல்ல மனிதக்காரனால் தான் சாதிக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் படிக்க வந்துக்கிறீங்களே, அது காரணம் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று ஒரு பெரிய பணக்காரன் பொற்காசுகளை வச்சுக்கிற மன்னன் எழுதி வைத்தால் என்கின்ற காரணத்தால் நாளைக்கு சாதிக்க போகிற, சரித்திரம் படைக்க போகிற, வெற்றியாளராக திரிக்க போகிற மாணவர்களே, நல்ல எண்ணத்தோடு எழுந்து நில்லுங்கள். நல்லதை விதைத்தால் நல்லது கிடைக்கும் என்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கிறார்கள். இவர்களுடைய ஒரு மதிப்பெண் இருந்தால்தான் இவர்கள் 49.5 50.5 மதிப்பெண்ணாக கூடுகிறது. இந்த 50.5 மதிப்பெண் இவர்கள் பெறுவதற்கு இவர்கள் கொடுக்கிற ஒரு மதிப்பெண் துணையாக நிற்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்ததனால் இவர்கள் ஒரு மதிப்பெண்ணில் நல்ல மனம் வாழ்க என்று எல்லோரும் வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்துவதற்கு இந்த பணம் துணை நிற்க வேண்டும் என்கின்ற தீர்ப்பினை சொல்லி நல்ல மனதோடு எல்லோரும் எழுவுங்கள். புதியதோர் உலக செய்வோம், புதிய மாற்றத்தை தருவோம். காற்றுக்கா உன்னுடம்பு, தோற்றுக்கா உன்னுடம்பு, சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கே புதிய திசை காட்டலாம் வாய் எழுந்து என்று சொன்ன தாராபாரதியினுடைய சிந்தனை போடுகிறது. நல்ல எண்ணங்களோடு நல்ல மனதோடு எல்லோரும் எழுவோம், அதற்கு பணம் துணை நிற்கும் என்கின்ற தீர்ப்பினை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.